வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மின்சார சட்டமூலத்தை அவசரமாக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதை தவிர்க்க வேண்டும் என்று சஜித் பிரேமதாச வேண்டுகோள். எரிவாயுகளின் விலைகள் மாதாந்த விலை சூத்திரத்தின்படி இன்று நள்ளிரவு முதல் குறைக்கப்படுவதாக அந்தந்த நிறுவனங்கள் அறிவிப்பு. இந்திய முதலீட்டாளர்கள் குழு ஒன்று வடமேல் மாகாணத்தில் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக வடமேல் மாகாண ஆளுநர் அலுவலகம் தகவல். மின்சார சட்டமூலம் குறித்து விவாதிக்க 2 நாட்களை ஒதுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச சபாநாயகரிடம் கோரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். மின்சார சட்டமூலத்தை அவசரமாக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதை தவிர்த்து அதில் உள்ள குறைகளை தீர்க்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் மின்சார சட்டம் குறித்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வாசித்ததன் மூலம் குறித்த சட்டத்தில் பாரிய பிரச்சனைகள் இருப்பதாக அறிந்து கொண்டோம். அதனாலேயே 3/2 பெரும்பான்மை அதிகாரத்தால் இங்கு சில பிரிவுகள் நிறைவேற்றப்படும் என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அரசாங்கத்திற்கு அந்த அதிகாரம் இல்லை. எனவே அதை அவசரமாக வியாழக்கிழமை கொண்டு வராது அதில் இருக்கும் குறைகளை ஆராய்ந்து உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனைகளை ஆராய்ந்து பகுப்பாய்வு செய்து எதிர்காலத்தில் அது தொடர்பாக சரியான தீர்ப்பை எடுப்போம் என்று தெரிவித்தார். அதேவேளை எதிர்வரும் வியாழக்கிழமை மின்சார சட்டத்தை கொண்டு வந்து முழுமையாக அதனை குழப்பிக்கொள்ளாது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் பரிந்துரைகள் என்பவற்றை சரியாக புரிந்து கொண்டு நாட்டு மக்களுக்கு குறைந்த விலையில் மின்சாரத்தை வழங்குவதற்கு ஏற்ப குறைந்த ஒரு அலகிற்கான கட்டணத்தில் மின்சார கட்டணங்களை அறவிடுவது தொடர்பில் மின்சார சபைக்கும் நஷ்டம் ஏற்படாத வகையில் சாத்தியமான ஒரு எண்ணக்கருவை கொண்டு சிறந்த திட்டம் ஒன்றை வகுப்பதற்கு இதனை ஆராய்வோம். எனவே மின்சார சட்டத்தில் உள்ள குறைகளை தீர்த்து இந்த விடயங்களை முன்கொண்டு செல்வோம் என்றும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி நிறுவனங்களின் நிரந்தரமற்ற ஊழியர்கள் அனைவரும் விரைவில் அரசு நிரந்தர ஊழியர்கள் ஆக்கப்படுவார்கள் என்று ராஜாங்க அமைச்சர் ஜனக வக்கம்பர தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது ராஜாங்க அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நிரந்தர நியமனம் வழங்கப்படாத இந்த 8400 பேரையும் எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் நேர்காணல் நடத்தி பணிமூப்பு அடிப்படையில் உறுதி செய்வதற்கான ஆவணத்தை 15ஆம் தேதிக்குள் தயார் செய்ய வேண்டும் என்று நேற்று அனைத்து உள்ளூராட்சி ஆணையாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு விரைவில் திகதியொன்று அறிவிக்கப்பட்டு நிரந்தர நியமனத்தை பெற்றுத் தருவோம் என்றார். நள்ளிரவு முதல் லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை குறைக்கப்பட உள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவிக்கின்றது. 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர் 150 ரூபாவால் குறைக்கப்பட உள்ளதன்படி புதிய எரிவாயு சிலிண்டரின் விலை 3790 ரூபாவாகவும் 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 60 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 1525 ரூபாவும் 2.3 கிலோகிராம் சிலிண்டரின் விலை 28 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 712 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நள்ளிரவு முதல் லாப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையும் குறைக்கப்படுவதாக அந்த நிறுவனம் தெரிவிக்கின்றது. அதன்படி 12.5 கிலோகிராம் லாப்ஸ் எரிவாயு சிலிண்டரின் விலை 160 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 3680 ரூபாவாகவும் 5 கிலோகிராம் லாப்ஸ் எரிவாயு சிலிண்டரின் விலை 65 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 1477 ரூபாவுக்கும் விற்கப்படும் என்று லாப்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மின்சார சட்டமூலம் குறித்து உச்ச நீதிமன்றம் கொடுத்த விளக்கத்தை எதிர்க்கட்சித் தலைவர் தவறாக விளங்கிக் கொண்டுள்ளதாக மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். மின்சார சட்டம் மூலம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் அரசியல் அமைப்புக்கு ஏற்புடையது இல்லாவிட்டாலும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இந்த பாராளுமன்றத்தில் பல்வேறுபட்ட சட்ட திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. எனவே எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்ட 12 சட்டங்களில் நாம் பார்க்கும்போது அதில் அரசியலமைப்பு முரண் என்று ஒரு தீர்ப்பும் வழங்கப்படவில்லை. அதேவேளை மின்சார சட்ட மூலத்தை நாம் உடனடியாக கொண்டு வரப்படவில்லை. கடந்த 1.5 வருடமாக பாராளுமன்றத்தில் பல்வேறு தரப்புகள் மற்றும் குழுக்களுடன் கலந்துரையாடப்பட்டே கொண்டு வரப்பட்டது. இது தொடர்பில் கலந்துரையாட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுத்தோம் எனவும் காஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். மின்சார சட்டம் மூலம் குறித்து 12 வழக்குகள் விசாரிக்கப்பட்டு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே எதிர்வரும் 6ஆம் தேதி மின்சார சட்டம் மூலம் தொடர்பாக விவாதிப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அன்றைய தினமே வாக்கெடுப்பையும் நடாத்த உள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய முதலீட்டாளர்கள் குழு ஒன்று வடமேல் மாகாணத்தில் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக வடமேல் மாகாண ஆளுநர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. வடமேல் மாகாணத்தில் தகவல் தொழில்நுட்பம், கால்நடை வளர்ப்பு அபிவிருத்தி மற்றும் இயற்கை எரிவாயு உற்பத்திக்கான தொழிற்சாலையை அமைக்க இந்திய முதலீட்டாளர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளார்கள்.
அதன்படி இந்தியாவின் சென்னையில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பிரதி உயர்ஸ்தானிகர் கலாநிதி டி வெங்கடேஸ்வரன் தலைமையில் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஃபோர்ட்ரஸ் உள்ளிட்ட பல அமைப்புகளின் பிரதிநிதிகள் குழு கடந்த 30ஆம் தேதி வடமேற்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் ஆளுநர் நசீர் அகமட்டை சந்தித்து வடமேற்கு மாகாணத்தில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடியுள்ளனர். வடமேல் மாகாணத்தை நாட்டின் கால்நடை வளர்ப்பு அபிவிருத்தி மையமாக மாற்றுவதற்கு தேவையான அனைத்து வளங்களும் மாகாணத்தில் இருப்பதாகவும் மாகாணத்தில் முதலீடு செய்ய விரும்பும் அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். தகவல் தொழில்நுட்பம், இயற்கை எரிவாயு, ஹைட்ரஜன் எரிவாயு உற்பத்தி போன்ற துறைகளில் பெரிய அளவிலான தொழிற்சாலைகளை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவித்த இந்திய முதலீட்டாளர்கள் அதற்கு தேவையான பின்னணியினையும் வசதிகளையும் செய்து தருமாறு ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்தனர். இம்மாதம் 19ஆம் தேதி 70க்கும் மேற்பட்ட இந்திய முதலீட்டாளர்கள் குழு ஒன்று வந்து வடமேல் மாகாணத்தில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆராய உள்ளதாக முதலீட்டாளர்கள் குழு தெரிவித்துள்ளது. பல வருடங்களுக்கு முன்னர் வடமேல் மாகாண சபை இயங்கிக் கொண்டிருந்த போது இந்தியாவின் பிரபல அமுல் பால் நிறுவனம் வடமேல் மாகாண சபையோடு இணைந்து மாவத்தகம பிரதேசத்தில் பால் உற்பத்தி நிலையம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு விருப்பம் தெரிவித்திருந்ததோடு அதற்கு தேவையான காணிகளை கூட அவதானித்து தெரிவு செய்திருந்தனர். எனினும் பல்வேறு காரணங்களால் குறித்த முதலீட்டு திட்டம் செயல்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொது பாதுகாப்புக்காக நாடு முழுவதும் ஆயுதப்படைகளை அழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்தன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 12வது பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரிகளின்படி ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் அனர்த்த சூழ்நிலையில் இருந்து பாதுகாப்பான இடங்களில் தங்கியுள்ள மக்களின் வீடுகளையும் சொத்துக்களையும் பாதுகாக்க விசேட வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துமாறு இராணுவத்தினருக்கு ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி சாகல ரத்நாயக்க பணிப்புரி விடுத்துள்ளார். அத்துடன் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சுகாதாரமான முறையில் உணவு வழங்க வேண்டும் எனவும் மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவதில் கவனம் செலுத்துமாறும் உத்தரவிட்டார். மேலும் அனர்த்த நிலைமை குறையும் வரை மக்களுக்கு நிவாரணம் வழங்க முப்படையினர் ஆளணி பலத்தோடு தற்காலிக மத்திய நிலையம் ஒன்றை அமைக்குமாறும் தொற்று நோய்களை கட்டுப்படுத்த விசேட வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறும் இராணுவத்தினருக்கு சாகல ரத்நாயக்க பணிப்புரி விடுத்துள்ளார். மின்சார சட்டமூலம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் குறித்த சட்டமூலம் குறித்து விவாதிக்க 2 நாட்களை ஒதுக்குமாறு தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவங்ச சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்தார். இன்றைய தினம் இடம்பெற்றிருந்த பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் பங்கேற்கின்ற எதிர்க்கட்சியினர் மின்சார சட்டம் மூலம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் 3 நாள் விவாதத்தை கூறியிருக்க வேண்டும். அதையிட்டு நான் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கின்றேன். இது மின்வெளி தொடர்பான பிரச்சினை. எதிர்க்கட்சி என்றாலும் ஆளும் தரப்பு என்றாலும் மின்சார சட்டம் மூலம் தொடர்பில் 2 நாட்களை விவாதத்திற்கு எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் 1 நாளை விவாதத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினை தொடர்பில் கதைப்பதற்கு நமக்கு போதுமான நேரம் ஒதுக்கப்படவில்லை. அதேவேளை மின்சார சட்டம் மூலம் தொடர்பில் குறித்து உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இலகுவான விடயமாக கருதுவது நியாயமில்லை. எனவே மின்சார சட்டம் மூலம் தொடர்பில் விவாதிப்பதற்கு 2 நாட்களை ஒதுக்குமாறு சபாநாயகரிடம் விமல் வீரவங்ச கோரிக்கை விடுத்துள்ளார். அதேவேளை 2 நாட்களும் எமது பேச்சு சுதந்திரத்தை பறிக்க வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்தார். ஈழத்தமிழர்கள் சிலரின் அமைப்புகள் உட்பட 15 அமைப்புகள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய 210 நபர்களின் அனைத்து நிதி, ஏனைய நிதி சொத்துக்கள் மற்றும் பொருளாதார வளங்களை முடக்கி இலங்கை அரசாங்கத்தால் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க ஐக்கிய நாடுகள் சபை ஒழுங்கு விதிகளின் கீழ் இந்த விசேட வர்த்தமானியை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமால் குணரத்ன வெளியிட்டுள்ளார். அதன்படி விடுதலை புலிகள் அமைப்பு, தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு, உலக தமிழர் இயக்கம், நாடு கடந்த தமிழீழ அரசு, உலக தமிழர் நிவாரண நிதியம், தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்பவை முடக்கப்பட்டுள்ளன. இதனிடையே தீவிரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்ட ராமன் சின்னப்பா அல்லது சின்னப்பா மாஸ்டர், கருணா குலரத்னம் அல்லது நல்லதம்பி, துரைசாமி செல்வகுமார் அல்லது ராஜு, புலிகள் அமைப்பின் உறுப்பினர் வேலுப்பிள்ளை உறைவதன், ராமச்சந்திரன் அபிராம் அல்லது நிரோஷன், சண்முக சுந்தரம் அல்லது கந்தாஸ்கரன் அல்லது காந்தசேகரன், கனகராசா ரவிசங்கர் அல்லது சங்கிலி கிருஷ்ணபிள்ளை, சிவஞானம் உள்ளிட்டோருக்கு குறித்த தடை விதிக்கப்பட்டுள்ளது.